நண்பர்களே வணக்கம். வர்க்லா vlogல இரண்டாம் நாள்ல இருக்கும். இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டிக்காக வெளியே கிளம்பிட்டோம். இந்த வர்க்லால கோல்டன் ஐலாண்டுன்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க கயாக்கிங் பண்ணலாம்னு சொன்னாங்க. போற வழியில காலை உணவு முடிச்சிட்டு அப்படியே பாபநாசம் பீச் பக்கம் போயிருந்தோம். அங்க நின்று கொஞ்ச நேரம் பீச்சை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கேப் ஏறதுக்காக கிளம்பிட்டோம். गाइस நம்ம கேங்ல எமி ஜாக்சன் வந்திருக்காங்க. ஏய் நவீன் This is fine. This is fucking right. என்னடி இது? அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோமா. போற வழியில் ஒரு ஃபாரின் மாமா சிக்கினாரு. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க. அப்புறம் எப்படியோ கேபும் வந்துருச்சு. ஆனாலும் கேப்ல ஏறி உட்காந்துட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஆனா ஒண்ணு நண்பர்களே, இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க போனாலும் வெயில் கொளுத்தி வீசுது. லைட்டா வெளியே போயிட்டு வந்தா கூட குளிக்கணும் போல இருக்கு. அவ்வளவு ஸ்வெட்டிங் ஆகுது. இந்த கயாக்கிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண விடுவாங்க. அந்த கேப்ல தான் நான் நோட் பண்ணேன், இந்த இடத்துல ஒரு போட் இன்ஜின் இருந்துச்சு, சுசுகின் போட்டு. அப்புறம் அங்க ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டக்குன்னு எமி ஜாக்சனோட பட்டத்தை வேற ஆளுக்கு மாத்திட்டாங்க. மச்சான் வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா உயிர் காப்பான மாட்டி விட்டாங்க. உயிர் காப்பான் மாட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில வரிமொழிகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு கைடா வந்த ஒரு பயங்கரமான ஆளுங்க, செம்மையா சொல்லி கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனலா இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் தண்ணியில இறக்கி விட்டாங்க. இறக்குனதுக்கு அப்புறம் தான் கொடுமையே. இந்த காணொலியில அந்த சிவப்பு கலர் போட் ஒன்னு தெரியும். அந்த போட்ல இருக்கிறது நானுங்க. சோ நான் பாத்தீங்கன்னா போட்டை ரைட் சைடு துடுப்பு போட்டா லெஃப்ட்ல வளையுது, லெஃப்ட் சைடு துடுப்பு போட்டா ரைட்ல வளையுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு இந்த கண்ட்ரோலே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு வந்துட்டேன். ஆனாலும் நண்பர்களே, நமக்கு லைட்டா உள்ள வந்து பக்கு பக்குனே இருந்துச்சு. அது ஃபேஸ்ல லைட்டா தெரிஞ்சாலும் அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு நான் பாட்டி சுத்த ஆரம்பிச்சிட்டேன். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. இதுல கொடுமை என்னன்னா நம்ம டப்பாங்க நண்பன் தான். ஏய் செவல தாவுடா தாவே. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. ரெண்டு பக்கம் துடுப்பு போட்டு ஸ்ட்ரைட்டா வாடானா ஒரு பக்கம் துடுப்பு போட்டு வட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு எப்பவுமே தனிப்படையா போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் பாட்டிக்கு இவங்க கேங்லயே சேராம ஒரு சைடா நம்ம பாட்டிக்கு போயிட்டு இருந்தேன். நம்ம மனசுல பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் ஜாக் ஸ்பேரோன்னு ஒரு நினைப்பு. அதே நினைப்புல நான் பாட்டிக்கு சுத்திட்டு இருந்தேன். சரி சரி, மனசுக்குள்ள பல வன்மத்தை வச்சு திட்டுவீங்கன்னு தெரியுது. நான் தான் ஒரு பக்கம் இப்படி இருக்கேன்னு பார்த்தா நம்ம கூட வந்தவனுங்க அதுக்கு மேல இருக்கானுங்க. காயக்கிங் வந்திருக்கோம். பயங்கரமா இருக்கு. வாய்ஸ் நான் இங்க தான் இருக்கேன். பாய்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்கானுங்க. நம்ம இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தீவு கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. அடிபொலியான ட்ரிப்பான வந்ததே இதுதான் பெஸ்ட். அந்த தண்ணியிலேயே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல சுத்திக்கிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசி எல்லாத்தையும் நிப்பாட்டி ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலான்னு லைனா எல்லாத்தையும் படக புடிச்சு நின்னுட்டு ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு ரிட்டர்ன் கரைக்கு வந்துட்டோம். ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம வர்க்கலால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏனோ போட்டுக்கு வந்தோம். கயாக்கிங் வேற லெவல் பண்ணிட்டாரு. இவர்தான் நம்ம குரு. நல்லா கூட்டு போய் நல்லா மோட்டிவேட் பண்ணாரு. என்னால முடியல, பட் இருந்தாலும் அவர் மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டு வந்தாரு. அவருக்கு ஒரு வேற லெவல் தம்ஸ் அப் பண்ணிருங்க. நான் ஒரு ஆளை காப்பாத்துற வீடியோ ஒருத்த மலை மேல இருந்து எடுத்துட்டேன், எனக்கே தெரியல. அப்புறம் அது நான் யூடியூப்ல பார்க்கும்போது 11 மில்லியன் ஆள்கார் பார்த்துட்டாங்க. அது 600-700 கமெண்ட் வந்தது நான் பார்க்கும்போது. அதுல வந்து எந்த தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க. ஓ ஓ, இந்த வீடியோலயே உங்களை பாப்பாங்க. பார்க்கணுமே, அப்பத்தானே நமக்கு ஒரு இல்லையா? இவரை நீங்க பாத்துருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. மறுபடியும் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா வந்த கேப்ல ஏறி ரிட்டர்ன் ரூமுக்கு கிளம்பியாச்சு. வந்ததுக்கு அப்புறம் குளிச்சுட்டு மதிய உணவு முடிச்சுட்டு அடுத்து வந்து கிளிஃப் பீச்சுக்கு போலான்னு சொன்னாங்க. இதை நம்ம என்ஜாய் பண்ற vlogங்கறனால கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். இதுவரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. அப்புறம் நம்ம பசங்களும் ஒருத்தனா வந்துட்டானுங்க. அப்புறம் மறுபடியும் எல்லாம் கிளம்பி பீச்சுக்கு போயிட்டோம். ஒரு நிமிஷம், பீச்சுக்கு போற முன்னாடியே ஒரு டீ கடையில உட்காந்து டீயை போட்டு அப்படியே நட்ராஜ் சர்வீஸ்ல கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து இங்க குளிச்சோன்னு வைங்களேன், அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிடும். அதனால அப்படியே சன்செட் ஆகிறத வேடிக்கை பார்க்கலாம்னு வந்திருந்தோம். அவங்க சொன்ன மாதிரியே ரெட் அலர்ட்ங்கறனால கரை வரைக்கும் அலை பாத்தீங்கன்னா முழங்கால் வரைக்கும் ஏறி வருது. அதனால அப்படியே நான் கொஞ்ச நேரம் அந்த அலையிலேயே நின்றுட்டு சூரியன் உள்ள போறத பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு நண்பர்களே, எங்க போனாலும் இந்த வடக்கு நண்பர்களை திருத்தவே முடியாது. பின்னாடி ஒரு பொண்ணு பிக்னி போட்டு நின்று இருந்துச்சு. அந்த பொண்ணை வீடியோ எடுக்கணுங்கிறக்காக இவனுக்கு முன்னாடி நின்று ரீல்ஸ் பண்ணி வேணும்னே அக்கப்போர் பண்ணிருக்கானுங்க. ஆனா இவனுங்கனால மத்தவங்களுக்கும் பிரச்சனையாகுதுங்கிறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் நின்று ஒரு குரூப் போட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ரூமுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம ரூம்ல பாத்தீங்கன்னா டப்பாங் நண்பன் பயங்கரமான ஃபன்னு. அதுக்கு முன்னாடி போய் இரவு உணவு முடிச்சுட்டு வந்துடுறேன். 1 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம தலைவனுக்கு இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ரீல்ல இருக்கிற மாதிரி பண்ணணும், இந்த எஸ்ஜே சூர்யா மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை.
இந்த கூத்தெல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு ஊருக்கு போகணுங்கிறனால எல்லாரும் வந்து மட்டையாயிட்டோம். சரி நண்பர்களே, இதோட இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஊருக்கு போகிற காணொலியை தனியாக போடலாம். ஸோ பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.